சத்தியம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். தங்களின் பூர்வீக தமிழ் ஈழ தாயகத்தில் இலங்கை அரசினால் வதைப்பட்டு வரும் ஈழத்தமிழர்கள் தமிழகம் நமக்கு ஆதரவாக இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் வருகின்றனர். ஆனால் ஈழத்தமிழர்கள், குறிப்பாக வாலிப பருவத்தினர் இங்கு தமிழகத்தில் போலீசார் விசாரணை என்ற பெயரால் துன்புறுத்தப்படுவதும் சிறையில் அடைக்கப்படுவதும் வாடிக்கையாக வருகிறது. அகதிக முகாம்கள் தங்கள் உறவினர்களுடன் வாழ முடியாமல் சிறைகளிலும் சிறப்பு முகாம்கள் எனப்படும் மன உளைச்சல் கூடாரங்களிலும் அடைக்கப்படுகின்றனர். உலகத்தின் பல நாடுகளுக்கு அகதிகளாக செல்லும் ஈழத் தமிழர்களுக்கு அந்த நாடுகளில் இத்தகைய துன்புறுத்தலோ அடக்குமுறையோ இல்லை. ஆனால் தமிழகத்தில்தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்கதையாக வருகிறது. இந்நிலை தொடர காரணம் என்ன? இதை பற்றி விவாதிக்க நமது அரங்கத்திற்கு தமிழக மக்கள் உரிமை கழகத்தின் செயலாளர் வழக்கறிஞருமான திரு புகழேந்தி அவர்களும், தமிழக காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் செயலரும் திரு ஏர்னஸ்ட் பால் அவர்களும் வந்துள்ளார். தொடர்ந்து அவர்கள் விவாதிப்போம். நேரில் நீங்களும் இந்த விவாதத்தில் பங்கு கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் 0446678877 மற்றும் 66788899. தொடர்ந்து விவாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். முதல்ல திரு புகழேந்தி, உங்களிடமிருந்து இந்த கேள்வி ஆரம்பிக்கலாம்னு யோசிக்கணும். இப்போ அந்த சிறப்பு முகாமில் தொடர்ந்து உண்ணாவிரதம் மேற்கொண்டு வரும் செந்தூரன் உள்ளிட்ட கைதிகளை விடுவிக்க கோரி நேற்று பல்வேறு அரசியல் கட்சிகளும் தமிழின இயக்கங்களும் முற்றுகை போராட்டம் நடத்திய ஒரு மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்திருக்கீங்க இல்லையா? இது குறித்து சொல்லுங்க. அந்த கைதியோட உண்ணாவிரதம், இந்த சிறப்பு முகாமோட செயல்பாடுகள், இது குறித்து சொல்லுங்க. ஏன்னா அந்த வழக்கோட நீங்க கூர்ந்து அந்த காலத்தில் நீங்க பணியாற்றி கொண்டிருக்கீங்க. இதற்கான தகவல் சொல்லுங்க திரு புகழேந்தி. அதாவது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 115க்கும் மேற்பட்ட அகதிகள் முகாம்கள் இருக்குன்னான அந்த முகாம்கள் எல்லாமே ஓப்பன் கேம்ப். ஆனால் இந்த 2 சிறப்பு முகாம்கள் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய செங்கல்பட்டு பூந்தமல்லி சிறப்பு முகாம்ன்றது என்னன்னா, அதாவது அதில் இன்று இருக்கக்கூடியவர்கள் வழக்கு உள்ளவர்கள், வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்பட்டவர்கள், எந்த ஒரு வழக்குமே இல்லாதவர்கள், அவர்களே அந்த முகாம்களிலே அடைத்து வைத்திருக்கிறார்கள். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது 83 தமிழகத்திற்கு வந்த அகதிகள் பல்வேறு முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டார்கள். 115 முகாம்களிலே தொடர்ச்சியாக தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த தங்க வைக்கப்பட்டவர்களில் சந்தேகமான நபர்கள் என்று சிலரை சந்தேகப்பட்ட அரசு அவர்கள் மீது வழக்கு இருந்தாலும் சரி, இந்த சிறப்பு முகாம் ஆரம்பிக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? அது எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றது சொல்லுங்க. அதாவது இந்த செங்கல்பட்டு முகாம் என்பது 93 ஆரம்பிக்கப்பட்டது. பூந்தமல்லி முகாம் 2008 ஆரம்பிக்கப்பட்டது. இது முதல்ல இது முகாமா, அவங்களுடைய கோரிக்கை என்ன, இது முகாமா அப்படின்ற 2 விஷயத்தை பார்த்தீங்கன்னா, அதாவது மற்ற முகாம்களிலே இருக்கக்கூடிய அவர்கள் உறவினர்களோடு தங்களை தங்க வையுங்கள் என்றுதான் அவர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் மீதான குற்றச்சாட்டு வெடிமருந்து கடத்தினார்கள் என்றோ விடுதலை புலிகளின் மிக முக்கிய உறுப்பினர் என்றோ இல்லை. இலங்கைக்கு அந்த போர்க்காலகட்டத்திலே மருந்து கடத்தினார்கள், பெட்ரோல் கடத்தினார்கள், யமஹா இன்ஜின் கடத்தினார்கள், இது போன்ற சில குற்றச்சாட்டுகள் உள்ள சில பேர். ஆனால் எந்த ஒரு குற்றச்சாட்டுமே இல்லாதவர்கள் சிலர், பாஸ்போர்ட் இல்லாமல் தமிழ்நாட்டிற்கு அகதிகளாக பதிவு செய்து கொள்ளாதவர்கள், அப்படி பதிவு செய்து கொண்டவர்கள் கூட அதை அது காலம் முடிந்ததுக்கு பின்பும் அதை ரெனுவல் பண்ணாதவர்கள், இது போன்ற நபர்களைத்தான் இன்றைக்கு அந்த முகாம்களிலே வைத்திருக்கிறார்கள். முதல்ல அந்த முகாம் எப்படியாப்பட்ட முகாமாக இயங்கி வருகிறது என்பதை நாம் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரியது. அதாவது இலங்கையில இருக்கக்கூடிய முள்வேலி முகாமை விட இது மோசமான முகாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு முகாம் என்று சொல்லக்கூடிய அந்த முகாம் 92 வரை 93 வரை சிறப்பு கிளை சிறையாக இருந்தது, சிறைதான். அதே மாதிரி பூந்தமல்லி முகாம் என்பது 2008 வரை சிறப்பு கிளை சிறையாக இருந்தது. அப்படி சிறையாக இருந்த ஒரு இடத்தை இவர்கள் முகாம் என்று மாற்றி இருக்கிறார்கள். அப்ப முகாம்னா என்ன? சட்டப்படி திறந்தவெளி முகாம் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய நபர்கள் பல்வேறு கஷ்டத்துக்கு உள்ளாகிறார்கள். இருந்தாலும் இந்த முகாம் ரொம்பவும் சித்திரவதைக்குள்ளான முகாம். நம்ம இது குறித்து தொடர்ந்து பேசலாங்க சார். நிறைய விஷயங்கள் நம்ம விவாதத்துக்கு இருக்கு, நீங்க தொடர்ந்து பேசுங்க சார். சொல்லுங்க, இது குறித்தான உங்கள் பார்வை என்ன? இந்த குறிப்பாக இந்த செங்கல்பட்டு மற்றும் பூந்தமல்லி இருக்கக்கூடிய சிறப்பு முகாம்கள், அதோட செயல்பாடுகள், அது குறித்து காங்கிரஸோட பார்வை என்ன? சகோதரர் அவர்கள் சொன்னது போல முகாம் என்று தேவையே அவசியமே இவருடைய இல்லீகல் நடவடிக்கைகளுக்காக தமிழக அரசும் மற்ற அரசுகளும் செய்வதுதான். சகோதரர் அவர்கள் இல்லவே இல்லை என்று சொன்னார்கள். கொஞ்சம் துப்பாக்கி வச்சிருந்தாங்க, கொஞ்சம் மருந்து கடத்தினாங்க. சமீபத்தில் போன மாசத்துல கூட 22 லட்சம் ரூபாய் செங்கல்பட்டு முகாமில் கைப்பற்றினாங்க.
அதாவது நம்ம ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவிப்போம் என்பது வேறு, இலங்கை தமிழர்களுக்கு நம்மால் ஆன உதவிகளை செய்வோம், கண்டிப்பாக அவர்களை நல்லபடியாக நடத்துவோம் என்பது வேறு. சுபமாக இருக்கின்ற இந்தியாவில், நலமாக இருக்கின்ற தமிழகத்தில் இவர்களால் ஏற்படுகின்ற அசிங்கங்கள், அவமானங்கள், துன்பங்கள், துயரங்கள், கடத்தல்கள், சிக்கல்கள், துப்பாக்கிகள், வெடிமருந்து பொருட்கள், இவைகளுக்கெல்லாம் கட்டுப்படுத்தத்தான் முகாம். கிளைச்சிறையை முகாமாக மாற்றியது உண்மைதான். வேறு எந்த இடத்துக்கு போவாங்க? வெட்ட வழியில இருப்பாங்க. இவர் முல்லை வாய்க்கால், இப்போ என்ன இடம் சொன்னீங்க? இப்போ சமீபத்தில் பார்த்தது சொன்னார், இவருக்கு முல்லைத்தீவுக்கு போயிருப்பாரோ இல்லையோ தெரியல. அவருடைய கருத்துக்களுக்காக காத்திருக்காரு, நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம், உள்ளது உள்ளபடி. வணக்கம் சார், என் பேர் சாய், சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க திரு சாய், இது குறித்து உங்களுக்கு என்எஸ் பால் சொல்றாரு இது மாதிரி முகாமுல இந்த மாதிரி வச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவிலேயே வந்து 2 வித அகதிகள் இருக்காங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்ல வர இமிகிரன்ஸ் இருக்கிறாங்க. அப்ப இவங்க நேபாள அகதிகளுக்கு கொடுத்த வசதி இல்ல, அட்லீஸ்ட் 5% தமிழ் அகதி கொடுத்துருப்பாங்களா? சுத்தமா இல்ல. நீங்க இமாச்சல் பிரதேஷ்ல போய் பாருங்க, இல்லன்னா இந்த கர்நாடகால இருக்கிற தர்மசாலா கிட்ட இருக்கிற இது பாருங்க. இமாச்சல் பிரதேச இத்தனைக்கு அவங்களுக்கு ரைட் ஆஃப் ஸ்பீச் ஆல்சோ. அங்க ஒரு பாறையிலயும் பாத்தீங்கன்னா சேவ் டிபேட் அப்படி எழுதிருப்பாங்க. இங்க வந்து தமிழ்நாடு அகதிகளுக்கு வந்து டைமிங் 6 மணிக்கு போனீங்கன்னா 9 மணிக்குள்ள உள்ள வெளில வந்துடணும். சரி, நம்மள போக்குவரத்து சரி, மத்த எல்லா இதுவும் கன்ஸ்டன்ஸ் பார்த்துக்கும் போது அவங்களால கரெக்டான டைமுக்கு திரும்பி வர முடியல, அவங்க மேல ஒரு கேஸ். இது மாதிரி வந்து கிட்டத்தட்ட அவங்க இங்க இருக்கிற அவங்க ஜெயிலே அவங்களுக்கு புழலே மாற்றி விட்டுலாம். அந்த அளவுக்கு வந்து நம்ம தமிழக மக்கள், ஈழ மக்கள் வந்து அவ்வளவு வந்து மோசமா நடத்தப்படுறாங்க. இதுக்கு நம்மளை நம்பிதான் அவங்க வந்திருக்காங்க. நம்ம வந்து அவங்கள நல்ல முறையில பாதுகாத்து அடுத்த தலைமுறையை வந்து நல்ல வலுப்பெற்ற சமுதாயமா நம்ம உருவாக்கி நம்மளோட கடமை அது. இதை வந்து காங்கிரஸ்காரங்களும் சரி, இங்க இருக்கிற தமிழக அரசும் புரிஞ்சுக்கணும். இது வந்து எல்லாரையுமே வந்து விடுதலை புலிகளோன்னா உனக்கு அவங்க மக்களுக்கு விரோதமா செய்யல, சிங்களத்துக்கு விரோதமா செஞ்சாங்க. அதுவும் தனியா வச்சிருவோம், அதை இது நம்ம கலக்க தேவையில்லை. இருந்தாலும் தமிழ் மக்களா பார்க்கணும் தவிர ஒரு குற்றவாளியாக கண்ணோட்டத்தை மத்திய அரசும் சரி, மாநில அரசும் பார்க்க கூடாதுன்றதுதான் என்னோட கருத்து. நன்றி திரு சார், உங்களுடைய கருத்துக்கு அழைப்புக்கு நன்றி. சார் சொல்லுங்க, இந்த சிறப்பு முகாம் என்ற பெயரில் வந்து சிறைச்சாலைகளை தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்ற அவருடைய சகோதரர் சொல்வது முற்றிலும் தவறு. அவர் வடக்கே வந்து போய் பார்த்திருக்க வேண்டும். கேள்வியுற்று இப்படி இருக்கலாம் இப்படி பொறுக்கலாம்னு சொல்லக்கூடாது. இவர்களை மாதிரி 22 லட்சம் ரூபாய் அங்க வடக்கே இருக்கிற எந்த முகாமிலும் கைப்பற்ற சொல்லுங்க. இல்ல இவர் சொல்றத எந்த முகாம்ல கைப்பற்றினாங்க? இல்ல, அது பொய். அது மாதிரி எல்லாம் இல்ல. 22 லட்சம் ரூபாய் எந்த முகாம்ல இருந்து கைப்பற்ற முடியாது, கைப்பற்றல. இல்ல அது மாதிரி எந்த வழக்கு இருக்கா? எதுவுமே இல்ல. நான் முகாமை தொடர்ச்சியா பார்த்துட்டு வரேன். இவர் ஏதோ நான் இரவு கனவுல கண்ட கனவு மாதிரி பேசுறாரு. அது மாதிரி நம்மளுடைய உலகம் முழுவதும் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால ஒரு சரியான கருத்துக்கள் பதிவு செஞ்சா நல்லா. ரெண்டாவது வந்து இவர் என்ன சொல்றாரு, அந்த முகாம்கள்ல அதாவது மற்ற அகதிகள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் அப்படின்றத பொறுத்தளவுல உண்மையிலே மற்ற முகாம்கள், மற்ற நாடுகளில் இருந்து வரக்கூடிய அகதிகள் இங்க வந்து சுதந்திரமா இருக்காங்க. எல்லா விதமான வேலைகளையும் செய்ய முடியும், எங்குனாலும் செல்ல முடியும், என்ன வணிகத்திலும் ஈடுபட முடியும், இடம் வாங்க முடியும், பொருள் வாங்க முடியும், வாகனங்கள் வாங்க முடியும். ஆனால் இவர்கள் அப்படி அல்ல. இலங்கை தமிழர்கள் ஒரு குற்றவாளிகள். அதாவது வந்து முழுக்க அந்த இனமே ஒரு குற்ற பரம்பரை இனம். அது எங்கும் வெளியே செல்ல முடியாது. அதாவது திறந்த வெளி முகாம்ல கூட, சிறப்பு முகாம்ல மட்டும் இல்ல, திறந்த வெளி முகாம்களில் கூட வெளியில் செல்ல வேண்டும் என்றால் தாசில்தார் உத்தரவு இல்லாமல் செல்ல முடியாது. அப்படி சென்றார்கள் ஆனால் அவர்களுடைய பதிவு ரத்து செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் கியூ பிரிவு என்ற காவல்துறையால் கடும் கண்காணிப்பிற்கு உள்ளாக்கப்படுகிறது. தொடர் உண்ணாவிரதம் கொடுத்து சொல்லுங்க திரு புகழேந்தி. இந்த தொடர் உண்ணாவிரதம் பொறுத்தளவுல நீங்க வந்து இதுல மனிதாபிமானம் தான் பார்க்கணும். இதுல வந்து ஒரு இனம் இன்னைக்கு வந்து அந்த இனம் அங்கு வந்து அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சிங்கள அரசு எந்த காலத்திலும் தமிழர்களுக்கு உதவி செய்யவே நீங்க இவர்கள் சொன்னார்கள் விடுதலை புலிகள் இருப்பதால் தான் நான் இங்க வந்து பிரச்சனைன்னு. இன்னைக்கு விடுதலை புலிகள் இல்லை என்று 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த மக்களுக்கு என்ன உதவி செய்யப்பட்டு இருக்கிறது? இன்னும் முகாம்களிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எந்த அரசும் சிங்களவனிடமிருந்து தமிழர்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்து கொடுக்க முடியாது. அகதிகள் இன்று ஏன் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் என்றால், இவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்றால் அந்த நாடு இவர்களை தத்தெடுத்துக் கொள்கிறது. எல்லா நாடுகளும். இங்கு நாம் தமிழர்கள் கிட்டத்தட்ட 8 கோடி பேர் இருக்கிறோம். ஆனால் இந்த நாட்டில் அவன் குற்றவாளியாக பார்க்கப்படுகிறான். ஆனால் வெளிநாடுகளில் அவர்கள் ஏன் தப்பி ஓடுறாங்க? வெளிநாடுகளிலே அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது, ஐக்கிய நாடுகள் அவையிலே அந்த அகதிகள் பிரிவிலே உலக நாடுகள் அந்தந்த நாடுகள் கைச்சாத்திட்டதால் அவர்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கிறார்கள்.
அந்த நாட்டு மக்களோடு அவர்கள் படிக்க முடிகிறது, எல்லா வகையான போட்டி போட முடிகிறது, நல்ல உயர்ந்த நிலைக்கு வர முடிகிறது. ஆனா இங்க இருக்கிறவர்களுக்கு கல்வி உரிமை கூட இல்லை. இடைவெளிக்கு முன்னாடி நம்ம அந்த செங்கல்பட்டு சிறப்பு முகாம் தொடர் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கும் தொடர்கள் விடுவிக்க நடந்த முற்றுகை போராட்டத்திற்கான தொடர் நிகழ்வுகள் குறித்து பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். சொல்லுங்க திரு புகழேந்தி, ஒப்பிட்டு பார்க்கும்போது அகதிகளாக வருபவர்களை இந்திய நாடு எந்த அளவுக்கு வந்து வரவேற்கிறது அப்படின்னு சொல்லுங்க. இந்திய நாடு குறிப்பாக தமிழகம் அப்படின்னு கூட பேசலாம். இல்ல, குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவுல வந்து இலங்கை அகதிகள் 83 வந்தவங்க இன்னைக்கும் அகதிகளாகத்தான் இருக்கிறார்கள். அங்கே வந்து துணிமணியை எல்லாம் விட்டுட்டு உயிருக்கு ஆபத்துக்கு ஓடியாந்தவர்கள் இன்னும் பிச்சைக்காரர்களாக அரசிடம் மாதம் அந்த ஸ்டைபண்ட் வாங்கி கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். வெளியிலே அவர்களுக்கு எந்த ஒரு தனியார் இதிலும் சரி அரசிலும் வேலை வாய்ப்பு இல்லை, அப்படியே இருந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் வெளிநாட்டிலே அப்படி அல்ல. அங்கு அந்த மக்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கிறார்கள். அந்த நாட்டின் குடிமக்களோடு அவர்கள் போட்டி போடுவதற்கு சம உரிமை வாய்ப்பு அளிக்கப்படுகிறது. அதனால் தான் இந்தியாவிலே கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக 83 20-30 ஆண்டுகளாக அவர்கள் அகதிகளாகவே இருப்பதால் தான் நாங்கள் இந்த நாட்டிலே இருந்து வாழ்வது பிச்சைக்காரர்களாக வாழ்வதை விட வெளிநாடுகளுக்கு நாங்கள் தப்பி ஓடுகிறோம் என்று குடும்பமாக படகுகளை கள்ளத்தனமாக ஏறி ஓட முயற்சிக்கிறார்கள். ஏன் ஓட முயற்சிக்கிறார்கள்? இது தாய் தமிழகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்திய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களை குற்றவாளியாக குற்ற பரம்பரையினராக பார்க்கிறது. ஆனால் வெளிநாடுகள் அந்த மக்களை சீர்தூக்கி நல்ல நிலையிலே கொண்டு வருகிறார். அதனால் ஓடுகிறார்கள், அவர்களை கூட ஓட விட மாட்டேங்கிறது இந்த அரசு. அதுதான் வருத்தம். வணக்கம், உள்ளது உள்ளபடி. வணக்கம் சார், சசியம் தொலைக்காட்சிக்கு வணக்கம். வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்க, எங்க பேசுங்க சொல்லுங்க. உங்களுடைய தொலைக்காட்சியோட ஒளியெல்லாம் முழுதுமா குறைச்சிட்டு பேசுங்க. முழுதுமா குறைச்சிட்டேன். காஞ்சிபுரத்து குமார் பேசுறேன். சொல்லுங்க திரு குமார், உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. என்னோட கருத்துலன்னு கேட்டா, இந்த இல்லாத கேஸ் எல்லாம் போடுவோம். ஏன்னா அங்கேயே மனசு துன்படுத்து வந்து நம்ம தமிழகத்துல வந்து இங்க இருக்கிறாங்க. இவங்க மேலே இல்லாத கேஸ் எல்லாம் போடுறதுலாம் தப்பு. அதாவது அந்த கேஸ் எல்லாம் எடுத்துட்டு இவங்களே கவர்மெண்டே அவங்களுக்கு ஒரு குடியிருப்பு இது கொடுத்துட்டு ரேஷன் கார்டு கொடுத்து இவங்களே இப்ப சென்னையில 1000 வேலை இருக்கு, கவர்மெண்டே கொடுக்கலாம். கொடுத்துட்டு நம்ம அனுப்ப வேண்டிய வேலையும் கிடையாது. ஏன்னா அங்கதான் அவங்க புண்பட்டு இங்க வந்திருக்காங்க. நம்ம மேல நம்ம ஈட்டையில இங்கேயே குத்தினே இருக்கக்கூடாது. அவங்க நல்ல வேலை இங்கேயே கொடுத்துட்டு இவங்க நம்மளே ஏத்துக்கணும். ஏன்னா இங்க இருந்து ஓடுறானா அப்ப இங்க தமிழகமே அகதி, அதோட இங்க நம்ம அகதியா இருக்கிற மாதிரி ஆயிடும். இங்க இருந்து போனா நம்ம அவங்களுக்கு நம்மளுக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடும். அதாவது இங்க இருந்து வெளியே போறாங்க பாத்தீங்களா, இலங்கை மக்கள் எல்லாம் வெளியே போயிடுறாங்க பாருங்க நம்ம முகாம்ல இருந்து. அது நிறைய பேர் வந்து உள்ளிருப்பு போராட்டம் எல்லாம் இருக்கக்கூடாது. அது வேணா நடவடிக்கை எடுக்கணும். அதான் என்னோட கருத்து சார். நன்றி திருக்குமார், உங்களுடைய அழைப்புக்கும் கருத்துக்கும் நன்றி. அதாவது அகதிகளாக வருவதே மிகவும் ஒரு சோகமான ஒரு விஷயம் தான். அகதிகளாக வரக்கூடிய மக்களும் கூட சிறப்பு முகாம் என்ற பெயரில் சரியான ஒரு செயல்பாடு இல்லை அப்படின்ற ஒரு கருத்து. அந்த சகோதரர் சொல்வதை உளமாற வரவேற்கிறோம். தமிழக சர்க்கார் ஆளுகின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஏற்கனவே ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழன் என்று பேசுவதை விடுத்து தமிழ் என்று பேசுவதை விடுத்து வந்த தமிழர்களுக்கு வாழ்வு கொடுப்பது அவசியம். அதை காங்கிரஸ் உளமாற வரவேற்கிறது. அது மட்டும் இல்லாமல் கல்விக்கு அவர்கள் ஒதுக்கிய தொகை பத்தாது, அவர்களுக்கு சகோதரர் சொன்னது போல ரேஷனுக்கும் அவர்கள் அன்றாட செலவு கொடுக்கிற தொகை பத்தாது, அவருடைய வாழ்வுரிமை இயக்கத்திற்கு அவர்கள் வாழ்வதற்கு வேண்டிய சூழ்நிலைகள் செலவுகள்லாம் பத்தாது. இவை அதிகமாக கொடுக்க வேண்டும் தமிழக சர்க்கார் அதிமுக சர்க்கார். ஒன்று. இரண்டாவது, கள்ளத்தனமாக கள்ளத்தோணியில ஏறி நீங்க ஆஸ்திரேலியா போவது மற்ற நாடுகள் போவது தவறு. இவர்கள் ஆயிரக்கணக்கான பணம் இல்லை, லட்சக்கணக்கான பணத்தை ஆஸ்திரேலியாவுக்கு கொடுக்க அந்த போக்குவரத்து இருக்கிற அந்த படகுலே போகிறார்களே அவர்களுக்கு கொடுத்து ஏமாறுகிறார்கள். வழியிலே அவர்களுக்கு சாவு ஏற்படுகிறது, துன்பம் ஏற்படுகிறது. இவர்கள் இந்தியா பிடிக்கவில்லை என்று சொன்னால், தமிழ்நாடு பிடிக்கவில்லை என்று சொன்னால் சட்டப்படி இவர்கள் போகலாம். ஏற்கனவே நிறைய பேர் போயிருக்கிறார்கள். 2 மாதத்துக்கு முன்பு கூட 6 பேர் போயிருக்கிறார்கள். வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்க, பேசுங்க சொல்லுங்க. தொலைக்காட்சியோட ஒளியில முழுதுமா குறைச்சிட்டு பேசுங்க சார். டிவி வால்யூமை முழுதுமா குறைச்சிருங்க, அப்பதான் நம்ம தொடர்ந்து பேச முடியும். சொல்லுங்க, விரைவா உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. நான் ராமசீதாபதி கோட்டுப்புறத்துல. சொல்லுங்க திரு ராமசீதாபதி, உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. அதாவது அவங்க அகதிகள்ங்கிறத விட தாய் வீட்டுக்கு வந்த ஒரு வரவுன்னு எடுத்துக்கலாம். ஒரு பொண்ணுக்கு குடும்பத்துல பிரச்சனையான ஒரு பொண்ணு எப்படி தாய் வீட்டுக்கு வருதோ அந்த மாதிரி அங்க ஒரு பிரச்சனை. அது வந்து அதுல வந்து அரசியல் நிறைய இருக்குது, அது நம்ம ரொம்ப ஓப்பனா பேச முடியாது. ஆனா இங்க வந்தவங்க அவர் சொன்ன மாதிரி 83 வந்திருக்கிறாங்க. 20 வருஷம் ஆக போகுது. ஒரு நிரந்தர குடியுரிமை ஒருத்தன் 20 வருஷம் ஒரு இடத்த வச்சிருந்தாலே அவனுக்கு சொந்தம்னு சொல்றீங்க உங்க சட்டத்துல. அப்ப இன்னைக்கு என்ன பண்ணிருக்கணும், அவங்க எல்லாருமே படிச்சிருக்கிறாங்க, நிறைய இருக்கு, அவங்களுக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள்
ஒரு 10 வருஷத்திலே வந்து அவங்களையும் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் கொடுத்துருக்கலாமே. நீங்க எல்லாரும் விடுதலை புலிகளோட அசோசியேட்ஸ் கிடையாதுங்க. ஒரு போர்ல பாதிக்கப்படுறது எப்பவுமே நடுத்தர மக்கள், நடுநிலையில் உள்ள மக்கள் தான் போர்ல பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா புலிகளுக்கு வந்து எப்படி எஸ்கேப் ஆகணும்னு தெரிஞ்சிருக்கும். புரிஞ்சதுங்களா? வசதி படிச்சவனுக்கு எப்படி தப்பிச்சுக்கலாங்கிறது தெரிஞ்சிருக்கும். இதுல பாதிக்கப்பட்டு அகதிகள் முகாம்ல வந்து நாய்களை விட கேவலமா நடத்துறோம் நம்ம. உண்மையை சொன்னோம்னா நாய்களை விட கேவலமா நடத்துறோம் நம்ம நாட்டுல. தாய் வீட்டுக்கு தேடி வந்த ஒரு உடன்பிறப்ப எவ்வளவு அன்பு கொடுத்திருக்கணும் நம்ம. இன்னைக்கு 13, 18 வருஷம், 20 வருஷம் ஆக போகுது. இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ரேஷன் கொடுக்குறீங்கன்னா what the hell you are doing in this country? 20 வருஷமா 4 தடவை 2 கவர்மெண்ட் மாறி வந்திருக்கிறீங்க. தமிழினம் சொல்லிக்கிட்டே ஒரு ஆள் வந்து தமிழினத்தை வந்து அழிச்சு முடிச்சுட்டாரு அங்க. நன்றி திரு ராமசீதா, உங்களுடைய கருத்திற்கும் அழைப்புக்கு நன்றி. சொல்லுங்க திரு புகழேந்தி. அதாவது இவர் வந்து நினைத்தால் பிடிக்கவில்லை என்றால் வந்து சென்று விடலாம் அப்படின்னு சொல்றாரு. சட்டம் என்ன சொல்லுங்க? சட்டம் என்னன்னா, இப்ப நீங்க வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போகணும்னா நீங்க விசா இல்லாம போக முடியாது. இப்ப விசா எதுக்காக போறீங்க அப்படின்னா, நான் அகதியா வர்றேன்னா ஏத்துக்கிற மாட்டான். நான் வந்து அகதியா வர்றேன்னா ஏத்துக்கிற மாட்டான். அதனாலதான் ரெண்டாவது சொல்றது கேளுங்க, இன்னைக்கு முகாம்ல இருக்கக்கூடியவர்கள் ஆஸ்திரேலியா செல்வதற்கு தயாரா இருக்காங்க. நீங்க உள்ள விடுறீங்களா? போக அனுப்ப விடுறது இல்ல, அவனை உள்ளே வச்சு, அதாவது தன்னுடைய நாட்டுக்கு அவமானம் ஏற்படும் என்பதற்காக இவங்க வந்து அகதிகளை எங்கேயும் போக விடாம பிடிச்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் கிட்டத்தட்ட 20 நாட்கள் கடலுக்குள்ளேயே சென்று அதுல செத்தவர்கள், போற வழியிலே குழந்தைகளோடு செத்தவர்கள் எத்தனை பேர். ஏத்துக்கிறாங்கன்னா எப்படி ஏத்துக்கிறாங்கன்னா, நீங்க அங்க அவங்க எல்லைக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா அவங்க ஏத்துக்கிறாங்க அகதியா. வேற வழி இல்ல, வேற வழி இல்ல. சட்ட ரீதியாக அவர் போக முடியவில்லை. இரண்டாவது இவர்களும் சட்ட ரீதியாக அவர்களை அனுப்ப தயார் இல்லை. ஏன்னா இவங்கள்ட்ட பாஸ்போர்ட் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, அவங்கள்ட்ட பாஸ்போர்ட் இல்ல. பாஸ்போர்ட் இலங்கை அரசிட்ட இருந்தா, ஏன்னா அவங்க இலங்கை சிட்டிசன், அவங்க பாஸ்போர்ட் இல்லாம எப்படி போக முடியும்? நீங்க சொல்லுங்க, நீங்க அனுப்புவீங்களா? பாஸ்போர்ட் இல்லாம அனுப்புவீங்களா ஏர்போர்ட்ல? எத்தனை பேரை பிடிச்சிருக்கீங்க? அதெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நீங்க வந்து அவமதிக்கிற மாதிரி பேசுறீங்க. நான் சொல்றேன், எப்படி அனுப்ப முடியும்? ஏங்க நிலைமை கருத்து சொன்னீங்க. அதாவது இங்க பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து சட்டப்படி போலாம் அப்படினா, அப்போ சட்டப்படி போறதுக்கான வழி இல்ல. நீங்க பாஸ்போர்ட் கொடுங்க. அவர்கள் என்ன சொல்றாங்க? நீங்க அந்த மக்களுக்கு பாஸ்போர்ட் கொடுங்க. ஒரு நிமிஷம். மாநில சர்க்காருடைய குறைகளை, அகதி முகாமில் படுகிற துன்பத்தை, துயரத்தை, வேதனையை, அசிங்கத்தை, கேவலத்தை அவங்க எழுதணும். இப்ப தலைவர்கள் எல்லாம் ரோட்ல நின்று மறியல் பண்ணி அரை மணி நேரத்துல ஜெயில இருந்து விடுதலை ஆகி காம்பவுண்ட்ல வெளியே போக அல்ல. பாராளுமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் ஒரு நிமிஷம், பாராளுமன்ற இன்று நேற்று ஏறக்குறைய 20 ஆண்டுகள் இது தொடர்கதை. 27 ஆண்டுகள். உங்களுடைய பார்வை என்னாச்சு? இலக்கியத்துல ஒரு வரும், பேசுவது மானமிடை பேணுவது ஈனம்பாங்க. மானத்தை பற்றி செந்தமிழ், பைந்தமிழ், வெண்தமிழ், மண்தமிழ், இந்தமிழ், நம் தமிழ் பேசுவாங்க. அங்க போய் விட்டுருவாங்க. நாங்க அதைத்தான் சொல்லுகிறோம். இலங்கை தமிழர்களுக்கு வாழ்வு கொடுப்பது அவசியம். அந்த போராளிகளாக வந்தவர்கள் வேறு, இவர்கள் வேறு. அவர் வாடு கொடுப்பது அவசியம் அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. வாடு கொடுப்பது யார் அப்படின்ற கேள்விதான் பெரிய வெற்றிடம். மாகாண அரசு 1000 கோடி ரூபாய் வாழ்வு கொடுத்ததுமாக. வணக்கம், உள்ளது உள்ளபடி. வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க, உங்களுடைய பெயர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. ஸ்ரீனிவாசன், ஈரோட்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க திரு ஸ்ரீனிவாசன், உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. அதாவது சார், இப்போ அதாவது இலங்கையில வந்து இப்ப பிரச்சனையா இருக்கு. ஒரு தமிழினம் வந்து அங்க இலங்கையில வந்து பாதிக்கப்படுறாங்க. ஒரு தமிழ் இனம் பாதிக்கப்படுறதுனா எங்க வருவாங்க? தமிழ்நாடு தான் போக முடியும். வேற இல்ல, அந்த பிரச்சனைகள்லாம் முடிந்து இங்க வந்து தமிழகம் வந்தாகி விட்டது அகதிகளாக. இப்ப இந்த சிறப்பு முகாம் குறித்தா நம்மளுடைய விவாதம், அது குறித்து சொல்லுங்க. ஆமா, அவங்களுக்கு வந்து முழு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள குடிமக்கள் மாதிரி அவங்களுக்கு வந்து நம்ம ஏத்துக்கணும் சார். அந்த மாதிரி இந்த வேலைவாய்ப்புலையும் சரி, எல்லா விஷயத்திலயும் சரி, தமிழ்நாட்டுல நமக்கு என்னென்ன உரிமை கொடுக்குறாங்களோ அந்த உரிமை அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க தமிழர் தானே. இப்போ வந்து சார், இந்த போலிங் சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வெளிநாட்டுல வந்து போன வந்து அவங்க வந்து சிட்டிசன்ஷிப் கொடுத்துறாங்க. அவங்கள வந்து அங்க படிச்சுக்கலாம். அவங்க அதே மாதிரி அவங்களுக்கு குடிமக்களா ஏத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து அந்த மாதிரி ஏன் அவங்கள வந்து நம்ம அடிமையா வச்சிருக்கோம்? அது மிகப்பெரிய பாவம் இல்லையா அது? நன்றி ஸ்ரீனிவாசன், உங்களுடைய கருத்துக்கு அழைப்புக்கும் நன்றி. சொல்லுங்க. அதாவது இப்போ சார் சொல்றாரு, வழக்கில் புனையப்பட்ட நபர்கள் வந்து அது சட்டம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கட்டும். அதாவது வழக்கில் வந்து வழக்கு விசாரணை இல்லாதவர்களையும், பொய்யாக வழக்கு புனையப்பட்டவர்களையும், இல்ல ஒழுங்காக விடுதலை ஆனவர்களையும் கூட நிறைய நபர்கள் இருப்பதா நிறைய தகவல் இருக்கு இல்லையா? இது குறித்து உங்களுடைய பதில் சொல்லுங்க. தமிழகம் எப்படிப்பட்ட தமிழகம் என்று சொன்னால், தூக்கு தண்டனை விதித்தவர்களை கூட எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கோர்ட்டில் வழக்கு சொன்று தூக்கு தண்டனை நிறுத்திய தமிழகம். உங்களுக்கு யார் எதற்கு எப்படின்னு தெரியும். அப்படிப்பட்ட தமிழகத்திலே 27 ஆண்டுகளாக முகாம்களில் அடைக்கப்பட்டவர்களை இந்த செந்தமிழ் பேசுகிற கட்சிகள் எல்லாம், நான் திருப்பி பச்சையாக சொல்கிறேன், அதிமுக எங்கே போயிற்று? தமிழர்களுக்காக வீராப்பு பேசுகிற ஜெயலலிதா அம்மா எங்கே?
ஏன் இவர் கேட்கிற மாதிரி அவர்கள் கேட்கிற மாதிரி கொடுக்க கூடாது? ஏன் தமிழகத்தை விட்டு ஓட நினைக்கிறார்கள்? இவர்களுக்கு என்ன உரிமை இல்லை? 1,27,000 கோடி ரூபாய் ஒரு வருடத்துக்கு கையகப்படுத்துகிற ஜெயலலிதா அரசு ஏன் இவர்களுக்கு உதவக்கூடாது தான் என்னை போன்ற தேசிய உள்ளங்களுடைய எண்ணங்கள் கூட. நீங்க அதை வைத்து இதை சொல்லப்படாது, இதை வைத்து அதை சொல்லப்படாது. ரோட்டம் மறிச்சா தப்பு, சட்டப்படி செய்தா சரி. முகாம் என்பது தேவையில்லை என்று சொன்னால் தேவையில்லை என்று மாகாண சர்க்கார் உத்தரவு போடட்டும். சும்மா சட்டசபையில் தீர்மானம் விட்டு விடப்படாது, உத்தரவு போடட்டும். யார் அதை மறுப்பா? யார் அதை எதிர்ப்பா? யார் அதை நீக்குவா? யார் அதை விடுவா? தமிழர்களுக்கு, தமிழ் குழந்தைகளுக்கு, முகாமில் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கறேன்னு சொன்னேன். எத்தனை சதவீதம் கொடுத்த சொல்லு? அதிமுக அரசு நாங்கள் கேட்கிறோம். இவர் வருத்தப்படுவதற்கு நானும் இவர் கூட நான் இணைகிறேன். எத்தனை சதவீதம் கொடுத்தீர்கள்? அங்க போனால் மறுக்கப்படுகிறது. பத்திரிகைகளை செய்தி வருகிறது தவிர இன்றைக்கு ஆளுகின்ற தமிழக சர்க்கார் செய்வது துரோகம் என்று சொன்னால் அது மிகையாகாது. சொல்லுங்க திரு புகழேந்தி. இன்னைக்கு உள்ள அரசும் சரி, 10 வருஷத்துக்கு முன்னால சொல்லுங்க, முன்னால இருந்த அரசு, 5 வருஷத்துக்கு முன்னால இந்த அரசுகள் உண்மையிலேயே தமிழர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்பதிலே எந்த ஒரு எல்லளவு சந்தேகம். புகழேந்தி, இந்த குறிப்பிட்ட இந்த தொடர் உண்ணாவிரதம் செந்தூரன் என்ற கைது இல்லையா, அது வந்து தமிழக அரசு ஒரு உறுதி அளித்து அதை வந்து ஆமா, அதாவது அதோட அந்த வடக்கின் போக்கை சொல்லுங்க. அதாவது இதற்கு முன்பு பச்சையாக சொல்ல, செந்தூரன் கள்ளத்தோணியிலே சிலர் போனார்களே, கள்ளத்தோணியிலே சிலவனுக்கு கள்ளத்தோணியிலே போவதற்கு ஆஸ்திரேலியாவுக்கு முயன்றார், பிடிபட்டார், அவர் குடும்பத்தை கொண்டு வந்திருந்தார்கள். இன்றைக்கு ஒரு சகோதரி கூட 5 குழந்தைகளை வைத்துக் கொண்டு நான் கள்ளத்தோணியில போகல 20 லட்சம் 22 லட்சம் கூப்பிடுறான். இது என்ன தர்மம்? இது என்ன நாடு என்று நாங்கள் கேட்கிறோம். நீங்க முறைப்படி அனுப்பி வைங்கள. நீங்க முறைப்படி அவர்களை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புவதற்கான பாஸ்போர்ட் கொடுத்து நீங்க அனுப்பி வைங்க. ஒண்ணு. ரெண்டாவது, செந்தூரனை பொறுத்தளவுல அவர் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். அதாவது அவங்க தாத்தா வந்து இந்தியன் சிட்டிசன், அவங்க தாத்தா வந்து இந்தியன் சிட்டிசனா இருந்து இலங்கை போறாரு. போயிட்டு அங்கே அவங்க அப்பா பிறகுறாரு, அவர் பிறகுறாரு. இப்போ பிரச்சனையினால இங்கே வராங்க. ஆனா இங்கே கூட என்ன, இப்ப இந்திய வம்சாவளியா இருந்தாலும் சரி, இல்ல பூர்வீக இலங்கை தமிழர்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு வந்து உங்க மதிக்கிறது இல்ல. ரெண்டாவது, இந்திய அரசு முழுக்க மத்திய மாகாணத்திலே, இலங்கையிலே மத்திய மாகாணத்திலே நவரோலியாவிலே 3.5 லட்சம் தமிழர்கள் திறமையாக வாழ்கிறார்கள், செம்மையாக வாழ்கிறார்கள், பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறார்கள். அவர்கள் பேசுகிறார்கள் செந்தமிழ் பைந்தமிழ் என்று பேசுகிறார்கள். ஆனா இங்க வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இந்த சிறப்பு முகாம் குறித்து நம்ம பேசலாம். அது போய்டப்பட நேரோட கருத்துக்கள் பேசலாம். வணக்கம். உள்ளதுள்ளபடி சொல்லுங்க, உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க சார். இப்போ ஒரு நம்ம ஹலோ சார் சொல்லுங்க, தொடர்பு உங்களுடைய பெயர் சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்கள் விரைவா சொல்லுங்க. நிறைய நேரில் தொடர்புல காத்திருக்காங்க. சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து வில்சன் சார். சொல்லுங்க திரு வில்சன். இப்போ அவரு நம்ம காங்கிரஸ் சொல்லிட்டு இருந்தாரு, அவருக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்குற ஸ்டைபண்ட் அது எல்லாமே ரொம்ப கம்மியா இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து உங்ககிட்ட வந்து ஸ்டைபண்ட் ஒண்ணு எதிர்பார்த்து இங்க தமிழ்நாட்டுக்கு வரல. அப்படி அவங்கள வந்து நாங்க சுயமா சம்பாதிச்சு வேலை செய்து எங்க குடும்பத்தை நடத்தணும்னு தான் அவங்க விருப்பப்படுறாங்க. அதற்குரிய வழியை நீங்க திறந்து கொடுக்கணும். தவிர முடிஞ்ச அவங்க தோட்டத்துல வேலை கொடுத்தா கூட அவங்க செய்துட்டு சம்பாதிச்சு காரு பக்கம் வாங்கி வாழக்கு வாசப்படுறாங்க. நீங்க வந்து கவர்மெண்ட்ல கொடுத்தா அவங்க நாங்க சிறையில வச்சுக்கிட்டு உங்களுக்கு சோத்தை கொடுப்போம், டீ கொடுப்போம், சாப்பிட்டுட்டு இருப்போங்கிறது ஒன்னும் அவங்க விரும்பல. உங்களால முடிஞ்சா வைங்க, இல்லன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எந்த நாட்டுக்கு அவங்களுக்கு விருப்பப்படுறாங்களோ அனுப்பிவிடுங்க சார். அதுதான் முறை. இதான் என்னுடைய கருத்து சார். நன்றி திரு வில்சன், அடைப்பிற்கும் கருத்துக்கு நன்றி சார். சொல்லுங்க சார். அவர் தெளிவான ஒரு சிந்தனைக்கு வர்றாரு. அவங்களுக்கு வீடு கொடுங்க, வர்றவங்களுக்கு சோறு போடுங்க, வர்றவங்களுக்கு தண்ணி கொடுங்க, வர்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்குன்னு சொல்லி அதற்கு அருமையான அவர்களை வாழ விடுங்கன்னு சொல்றாரு. அதுல யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தமிழகத்திலே இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 8 கோடி மக்கள்ல இன்னும் 17% மக்கள் தமிழகத்திலே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். 40 வருஷம் தமிழ் பேசுகிறவர்கள் ஆளுகின்ற இந்த மாநிலத்திலே இன்றும் 17% ஒரு நாளைக்கு 100 ரூபாய் 200 ரூபாயை வைத்துக் கொண்டு குடும்பம் நடத்தி இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிடலாமா? வாழ்வு கொடுப்பது அவசியம். தமிழக சர்க்கார் ஆளுகின்ற அண்ணா திமுகவும் ஆண்ட திமுகவும் இலங்கை தமிழர்களுக்கு, அகதிகளுக்கு, முகாமில் இருப்பவர்களுக்கு சரியாக செய்யவில்லை என்று தான் என்னை போன்ற இந்த குற்றச்சாட்டு காங்கிரஸ் சார்பாக இவர் வைக்க குற்றச்சாட்டு. அதாவது வந்து இதுல வந்து திமுகவையும் அதிமுகவையும் மட்டுமே குற்றம் சாட்டிட்டு தமிழ்நாட்டை இதுவரைக்கும் 40 வருஷம் கெடுத்தது யாரு? இங்க பாருங்க, தப்பிச்சு விட முடியாது. தமிழ்நாட்டை இதுவரைக்கும் யார் கொடுத்தது? 500 கோடி ரூபாய் மத்திய சர்க்கார் முதலிலே கொடுத்தது. 1000 கோடி ரூபாய். ஒரு நபரின் குடியுரிமை பற்றி முடிவெடுக்க வேண்டியது மத்திய அரசு. புரியுதுங்களா? இங்கே மத்திய அரசு முழுக்க சிங்கள அரசோடு சேர்ந்து கொண்டுதான்
எல்லா விதமான காய்களையும் நகர்த்தி அந்த மக்களை அழிக்கிற வேலையில் அங்கே ஈடுபட்டது மட்டும் இல்லாமல் இதை நான் மறுக்கிறேன். தமிழ்நாட்டில் தவறாக சொல்லுகிறார். அதான் சொல்றேன், நீங்க சிங்கள, அதாவது காங்கிரஸ் என்பது சிங்கள அரசினுடைய கைக்கூலி அரசு. இதை சொல்லிக் கொண்டு நீங்கள் தான் தமிழகத்திலே பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இதை சொல்லிக் கொண்டு தான் தமிழகத்தில் பிழைப்பு நடத்துறீங்க. காங்கிரஸ் தமிழர்களுக்கு என்ன செஞ்சீங்க? ஈழத் தமிழர்களுக்கு துரோகம் செய்தீர்கள். குடியுரிமை பத்தி பேசும்போது இந்த பொறுப்பில் ஈழத் தமிழர்கள், அதாவது தமிழ்நாட்டின் பூர்வீக தமிழராக இருந்து அங்கே போய் அங்கே தோட்ட வேலைகளுக்காக போனவர்கள் வாழ முடியாமல் திரும்பி வந்து இந்த நாட்டிலே வாழ முடியவில்லை. ஆனால் எங்கோ பிறந்த சோனியா காந்தி இந்த நாட்டை ஆள முடிகிறது, அவன் வாழ முடியவில்லை. ஆள முடிகிறது. எப்படி முடிகிறது? நம்மளுடைய தலைப்பு வந்து நம்ம திசை மாறி போயிட்டு நினைக்கிறேன். சிறப்பு முகாம் குறித்து பேசுங்க. குடியுரிமை பத்தி சொன்னீங்க, சொல்லுங்க திரு புகழேந்தி. அந்த குடியுரிமை நிர்வகிக்க மத்திய அரசு அது குறித்து சொல்லுங்க சார். ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் சார். ஜெயவர்த்தனாவுக்கும் ராஜீவ் காந்தி பேரில் ஞாபகப்படுத்துறேன் இவர் ஐயாவுக்கு. ராஜீவ் காந்தி பேரில் ஜெயவர்த்தனாவும் பிரபாகரனும் ஒப்பிட்டு உட்கார்ந்து பேசணும். ஜெயவர்த்தனா சொன்னா, யார் ராஜு, நான் யாரிடம் யார் பேசுவது? இந்த ஜெயவர்த்தனா வயசு என்ன, அவர் வயசு என்ன? ராஜீவ் சொன்னார், நீ உட்கார்ந்து என்றைக்கு பேசுகிறாயோ அன்றைக்கு தான் உன்னிடம் ஒப்பந்தம் என்று சொல்லி தமிழர்கள் மானத்தை காத்த ராஜீவ் காங்கிரஸ் தான் இந்தியாவில் அந்த நிலைப்பாடு தொடர்ந்ததா அப்படின்றது கேள்வி இருக்கு. தொடர்ந்தது. நீங்கள் 30 தலைவர்களை சுட்டுக் கொண்டதனால் வீழ்ந்தது. வணக்கம், உள்ளதுள்ளபடி வீழ்ந்தது. வணக்கம், உள்ளதுள்ளபடி. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்களுடைய பெயர் சொல்லுங்க, எங்க பேசுறீங்கன்னு சொல்லுங்க. என்னுடைய பேர் மோகன். சொல்லுங்க திரு மோகன், உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. ஹலோ சார், நான் ஒரு இலங்கை தமிழன். சொல்லுங்க. நான் இந்த முகாமில் அகதியா இருக்கேன். நான் அரசாங்கம் சொல்றாங்களே தமிழன் போல்ந்து பேசுறாரு. இந்த ஒரு இலங்கை தமிழனுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. அவர் ஒரு இரவையில ஒரு 12 மணிக்கு வரத்துல இருந்து அவர் விடுவான், இலங்கை விடுவான், அகதி விடுவானா? திருமணம் போடுவான் சிறப்பு முகாம்ல. இலங்கை தமிழ் சொல்றாரு. இலங்கை தமிழனுக்கு ஜெயலலிதாவோ கருணாநிதியோ காங்கிரஸோ எது செய்வது இல்ல. இடையில வேற அதிகாரி எது செய்து தர்றாங்க. அவர் சேப் முகாம்ல ஆஸ்திரேலியாவுக்கு போறவனுக்கு பாஸ்போர்ட் கொடுன்றாரு. இலங்கைக்கு போறவனுக்கு முதல்ல பாஸ்போர்ட் கொடு. அப்ப முதல்ல இலங்கைக்கு போறவன் ஆஸ்திரேலியாவுக்கு தப்பிச்சு போறான், கனடாவுக்கு தப்பிச்சு போறான். ஏன் போறான்? இங்க வளம் இல்ல. இங்க என்ன வளம் இருக்கு? அகதியை அழிக்கிறான், இங்க அகதியை மறைக்கிறான். எந்த நாட்டுல பேசுறோம்? இந்தியா அகதின்னு நம்ம சேப் மாமல போட்டு வைக்கிறாங்க. சேப் மாமல ஒரு நாளைக்கு 100 போறான்னு இல்ல எல்லாம் போறவன் கொலை பண்ணிட்டு பிள்ளை போறான்ல. கேட்க போலீஸ் சார் சொல்றாரு, ஆஸ்திரேலியா போவனுக்கு பாஸ்போர்ட் கொடுன்னு சொல்லி கொடுத்தா யாரு போக மாட்டேன்னு சொல்றான். இங்க இருந்து இலங்கையில இருந்து வர்ற ஒருவரை இங்க அவர் விசா காலம் முடிஞ்சா இங்க தங்குறதுக்கு அரசாங்கம் ஆணையிட்டு அனுமதிச்சிருக்கு. இங்க உள்ள இடைவெளி அதிகாரி யார் அனுமதிக்கா? வெளியே எல்லாத்துக்கும் உள்ள போடுறான். அவன் குடும்பத்தை யார் பாக்குறது? சொல்லுங்க. அவர் அந்த போலீஸ் சார் சொல்றாரு, ஆஸ்திரேலியா போவனுக்கு பக்கத்துல இருக்க பாஸ்போர்ட் கொடுன்னு சொல்றாரு. பாஸ்போர்ட் தயாரா இருக்கா? சொல்லுங்க அவர் சொன்ன பதிலுக்கு வந்து நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு இல்லையா? ஒரு நாட்டினுடைய சட்டம். நன்றி திரு மோகன், தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. அனைவருக்கும் கருத்திற்கும் நன்றி. ஒரு நாட்டினுடைய சட்டம், இந்திய இறையாண்மை, உலக நாடுகளின் சட்டத்தை வைத்து இந்த நாட்டினுடைய அகதியாக வந்திருக்கிறார், இந்த நாட்டிலிருந்து உங்க நாட்டுக்கு வருகிறார் என்பது ஒரு அரசியல் சாசனத்தின் ஒப்பிட்டு அந்த அரசாங்கம் எடுக்கின்ற முடிவு. வழக்கறிஞர் கேட்டாருன்னு சொல்லி இன்றைக்கு அவர் கேட்டான்னு சொல்லி நாளைக்கு மத்திய சர்க்கார் உடனே கொடுக்க முடியுமா? இதுவும் வழக்கம் போல கொள்கை அப்படின்ற இன்றைக்கு அமெரிக்க இவனை கேட்பது ஈஸி. பிழைப்பு நடத்துவதற்கு கேட்கின்ற பெரும் நீங்க ஒரு கருத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் நீங்க தான் அந்த கருத்து சொன்னீங்க இல்லையா? அதாவது இங்க பிடிக்கவில்லை என்றால் நீங்க ஒழுங்காவே போலாமே அப்படின்னு. இங்க ஒழுங்காக போவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு அவரோட கருப்பாதம் இல்லையா? 13 முகாம் 113 முகாம்களிலே எல்லா முகாம்களிலும் இந்த பிரச்சனை இல்லை. நான் முகாமுக்கு முகாம்களிலே இல்லை. சில முகாம்களிலே திடீரென்று நான் தமிழக சர்க்கார் அதிமுகவுக்கு வக்காலத்து வாங்கல, நடந்த உண்மையை சொல்றேன். சில முகாம்களில் இருக்கிற ஒரு சில நிகழ்வுகள், விரும்பத்தகாத நிகழ்வுகள், வெளிநாட்டுக்கு ஓட வேண்டும், வெளிநாட்டுக்கு தப்பி ஓட வேண்டும் என்று சில செய்கின்ற சில சேட்டைகளினால் வந்த விளைவு. இது குறித்து தொடர்ந்து பேசலாம் திரு புகழேந்தி. ஒரு சிறிய இடைவெளிக்கு போறோம். நேரில் தொடர்ந்து பாருங்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு உள்ளது உள்ளபடி தொடரும்.
உள்ளபடி தொடர்கிறது. சொல்லுங்க திரு புகழேந்தி, இந்த சிறப்பு முகாம் குறித்து நம்ம தொடர் உண்ணாதம் கொடுத்து பேசிட்டு இருக்கோம். அதுக்கிடையில நம்ம நிறைய விவாதங்கள் வந்து சுற்றி பேசியிருக்கோம். சொல்லுங்க. ஏன்னா அதற்கு வந்து செந்தூரன் ஒரு உண்ணாவிரதம், அதற்கு வந்து அரசாங்கம் தமிழக அரசு கொடுத்த ஒரு வாக்குறுதி, அதை தொடர்ந்த விஷயங்கள் சொல்லுங்க. இந்த முகாம்ல கிட்டத்தட்ட 180க்கும் மேற்பட்டவர்கள்லாம் இருந்திருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் விடுதலை செய்யப்படாத போது தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் இருப்பது. அப்போ அவங்க ஒரு 10 நாள் 15 நாள் உண்ணாவிரதம் இருந்த உடனே யாராவது ஒரு அதிகாரி வந்து இல்லை உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்கிக்கிறங்க, நாங்கள் விடுதலை செய்கிறோம் அப்படின்னு ஒரு 4 பேர் 5 பேரை விடுதலை செய்வார்கள். இப்படி ஒவ்வொரு முறையும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினால் மட்டும்தான் அவர்கள் விடுவிக்கப்பட்டார். அப்படி விடுவிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு வெளி முகாம்களிலே தங்கி குடும்பத்தோடு நல்லாக வாழ்ந்து வருகிறார்கள். அவர்கள் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. அதை நம்ம கவனமா பார்த்துக்கணும். அது மாதிரி தொடர்ச்சியாக இப்ப அரசு என்ன நினைக்குதுன்னா, உண்ணாவிரதம் இருக்காத போது அவங்களை பற்றி கண்டுகொள்வதில்லை. ஆக அவங்க என்ன செய்யறாங்க, உண்ணாவிரதத்தை தொடங்குறாங்க. போன முறை கூட உண்ணாவிரதம் வந்து ஜூன் 16 இருந்து ஜூலை 5 வரை நடத்தினாங்க. அது செந்தூரன் தலைமையில் செங்கல்பட்டில் கிட்டத்தட்ட முதல்ல ஒரு 3 பேராக தொடங்கிய உண்ணாவிரதம் தொடர்ச்சியாக ஒரு 20 பேர் வரை உண்ணாவிரதம் இருந்தாங்க. மருத்துவமனையில் எல்லா வித தலைவர்களும் பார்த்தார்கள். வைகோ, நெடுமாறன், சீமான் எல்லோரும் போய் பார்த்தார்கள். பார்த்த பின்பு அவர்கள் வந்து பேசி உண்ணாவிரத்தை வாபஸ் வாங்குங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். அதையும் மீறி அவர்கள் தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் இருந்தார்கள். அரசு ஒரு அதிகாரிகள் உறுதிமொழி கொடுத்தார்கள், இன்னும் 2 வாரத்திற்குள் நாங்கள் விடுதலை செய்கிறோம் என்று. ஆனால் அவர்கள் இதற்கு முன்பு போடப்பட்ட கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னால ஒரு 2 பேரை விடுதலை செய்கின்றேன் போடப்பட்ட உத்தரவை மட்டும் செயல்படுத்தி விட்டு யாரையும் விடுதலை செய்யலாம், விடுவிக்கல. விடுதலைனா வேற முகாம்ல தான். நான் என்ன இந்த சிறப்பு முகாம்ல இருந்து மற்ற முகாமுக்கு மாத்துங்க. ஆமா, அதுதான் மாத்த சொல்றோம். நம்ம வெளியில ஒண்ணும் கேட்கல. அது இருக்கு, அது மட்டும் தான். இது வந்து முழுக்க முழுக்க சிறை. இந்த 2 முகாமும் பாத்தீங்கன்னாலே செங்கல்பட்டு முகாம்ல தமிழ்நாடு போலீஸோட ஒரு பெட்டாலியனே இருக்கு. ஒரு சிறையை விட ஒரு கொடுமையானது ஒரு பெட்டாலியனே இருக்கு. அதே மாதிரி பூந்தமல்லி முகாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸோட ஒரு பெட்டாலியன் மட்டும் இல்லாம ஆர்பிஎஃப், இந்திய ஆர்பிஎஃபோட ஒரு பெட்டாலியன் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அது அங்க அவங்கள உள்ள போய் நீங்க சிறைக்குள்ள வந்து நான் ஒரு வழக்கறிஞர் முறையில சிறையில என் ஐடென்டி கார்டை காமிச்சோன்னு நான் உள்ள அடுத்த செகண்ட் நான் உள்ள போயிட முடியும். ஆனா முகாம்ல அப்படி இல்லை. நான் வந்து தமிழக அரசுடைய அனுமதி வாங்கி இருக்கேன். அப்படி இருந்தாலும் கூட நான் தாசில்தாரை போய் சந்திக்கணும். போன வாரம் போய் பார்த்தேன் செந்தூரான தாசில்தாரை 3 மணி நேரம் நான் பார்த்து பெர்மிஷன் வாங்கிட்டு நான் போய் சேர 5 மணி நேரம் காலம். மற்றும் நேர் நம்முடைய இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், உள்ளது உள்ளபடி. ஹலோ வணக்கம், உங்களுடைய பெயர் சொல்லுங்க, எங்க பேசுறீங்க சொல்லுங்க, உங்களுடைய கருத்துக்களை வந்து விரைவா சொல்லுங்க. டி ஜெயக்குமார் சார், ஈரோட்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க திரு ஜெயக்குமார், உங்களுடைய கருத்து சொல்லுங்க சார். சொல்லுங்க ஜெயக்குமார், தொடர்பு இருக்கீங்க, உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க சார். அதாவது வந்து இப்ப வந்து வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பொதுவாக வந்துங்க தமிழர்கள் மட்டும் பேசாம இந்திய அரசாங்கம் வந்துங்க வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காக பொதுவாக ஒரு சட்டத்தை ஒண்ணு உருவாக்கணும். இந்த நாடுன்னு இல்ல, எந்த நாட்டுல பார்த்தாலும் தமிழர்கள் வந்து தாக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. மலேசியால எத்தனை பேர் இருக்காங்க, சிங்கப்பூர்ல எத்தனை பேர் இருக்காங்க, ஆஸ்திரேலியால எத்தனை பேர் இருக்காங்க. இது பொதுவான ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இதை மத்திய அரசு வந்து தன்னுடைய இதை பயன்படுத்தி பண்ணிட்டு ஆகணும் மொழியே. இது காங்கிரஸ் நண்பர் சொல்ற மாதிரி வந்து அதிமுக திமுக மத்திய பேசிட்டு இருக்க வேண்டாங்க. மத்திய கவர்மெண்ட்ல உங்களை சார்ந்த மத்திய அமைச்சர்கள் 2-3 பேர் இருக்காங்க. அவங்கள என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னே தெரியல, நாட்டு மக்களுக்கே தெரியல. அவங்கள அரசியல் ஆக்டிவா இருக்காங்களா என்னன்னே தெரியாது. நீங்க முதல்ல அதை சிந்திச்சுட்டு பேசுனீங்கன்னா பரவாயில்ல ஒழிய பொதுவான தமிழர்கள் தாக்கப்படுவது பேசுங்க. கருணாநிதி விட்டுருங்க, ஜெயலலிதா விட்டுருங்க. நீங்க காங்கிரஸ்கார மத்திய கவர்மெண்ட்ல இத்தனை வருஷமா ஆட்சியில் இருக்கிறீங்க. திமுகவும் அதிமுக மத்திய கவர்மெண்ட்ல ஆட்சியில் இல்ல. நீங்க இருக்கிறீங்க பொதுவான இந்தியர்களுக்கு அப்படிங்கிற வார்த்தையை பேசுங்க. சமீபத்தில் அமெரிக்காவில் நடந்த வந்து துப்பாக்கி சூட்ல 10 பேர் இறந்ததுக்கு மன்மோகன் சிங் வந்து அதுக்கு ஒரு காரசாரமான அடுத்த நாள் அடிக்க விடுறாரு. ஒரு தடவையாவது வந்து மன்மோகன் சிங் இந்திய தமிழர்களுக்காக வந்து ஒரு வார்த்தை விட்டுருப்பாரா? இதுவரை நீங்க அதை சிந்திச்சு பாருங்க. பொதுவா தமிழர்கள் தாக்கப்படக்கூடாது, அது தமிழ்நாட்டிலேயே கொண்டு வந்து வச்சுட்டு அவங்க அடிமையாக்கி வச்சிருக்கிறது மாபெரும் முட்டாள்தனம். இது வந்து அரசாங்கம் வந்து மத்திய கவர்மெண்ட் தான் அதுக்கு முயற்சி பண்ணி பண்ணணும். மத்திய மந்திரிகள் நீங்க ராஜினாமா பண்ண சொல்லுங்க. காங்கிரஸ் சார்பா ஒரு ஆக்டிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட உங்ககிட்ட இருந்து வரலையே. நீங்க ஸ்டுடியோல வந்து பேசுறீங்களா ஒழிய மக்கள் பிரச்சனை மக்களோட நின்று பேசி பாருங்க. தாழ்மையோட கேட்டுக்கிறேன். இலங்கை தமிழர்களுக்கு ஒரு உரிமையான ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது மத்திய அரசின் கடமை கடமை கடமை. நன்றி திரு ஜெயக்குமார், உங்களுடைய கருத்திற்கும் உங்களுடைய அழைப்பிற்கும் நன்றி. சொல்லுங்க. கடமை கடமை கடமை. அந்த தம்பி தெரியாம பேசுறாரு பாவம். இந்த முகாமை கண்ட்ரோல் பண்றது மாநில சர்க்கார் பொறுப்பு. இந்த முகாமினுடைய சீர்திருத்தங்கள் செய்வது மாநில சர்க்கார் பொறுப்பு. அவர் அதிமுக காரராக இருப்பார் பொழுது அதை பற்றி பேசவே வேணாங்கிறாரு. முகாமினுடைய நடவடிக்கைகளை பற்றி தான் பேசுகிறோம்.
மத்திய சர்க்கார் செய்கின்ற காரியங்களை தமிழர்களுக்காக ஒரு முறை அல்ல பல 100 முறை இந்த சிலோன் அரசை, சிங்கள அரசை, இந்த ராஜபக்ச அரசை கண்டித்திருக்கிறது, பல முறை கண்டித்திருக்கிறது. ஆனால் என்ன நடக்குமோ ஒரு காலத்தில் தேவையில்லாமல் இப்படிப்பட்டவர்களால் இந்தியாவுக்கும் சிலோனுக்கும் சண்டை வருமோ என்று என்னை போன்றவர்களெல்லாம் பயப்படுகிறோம். என்னை போன்றவர்களால் பயப்படுகிறோம். இவர்களுக்கு காரணமே அப்படி வரணும் தான் நினைக்கிறாங்க. அமைதியான இந்தியா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சந்தோஷமா தமிழ்நாடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவர் சொல்றது என்ன, ஏதாச்சும் ஒரு சும்மா அடியா சிலோன் நினைக்கிறாங்க. இல்ல அவர் இதுவரை இந்திய ராணுவம் யாரும் இலங்கை ராணுவத்தை சுட்டதில்லை. ஆனால் இலங்கை ராணுவம் இதுவரை கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்களை சுட்டுக் கொண்டிருக்கு. ஆனா இருந்தாலும் இந்தியா சண்டை போட விரும்பவில்லை. ஏன்னா போனது தமிழர்கள் உயிர். நீங்க வெளிநாட்டில் ஆஸ்திரேலியாலயோ எங்கேயோ ஒரு சீக்கியனுடைய முடியை பிச்சுட்டான்றதுக்காக இந்தியா கொந்தளித்தது. ஆனால் தமிழக மீனவர்களை பற்றி எத்தனை பேர் சுட்டுக் கொண்டால் இன்னைக்கு கூட தொடர்ச்சியா நடக்குது. ஆனா அதை பற்றி நான் என்ன சொல்றேன்னா, நண்பர் இந்திய அரசு இலங்கை தமிழர்கள் ஒருவரும் ஒரு சில விஷயம் தொடர்ந்து பேசுங்க. மற்றொரு நம்ம இணைப்புல பேசலாம். வணக்கம். உள்ளதுள்ளபடி வணக்கம் சார், நான் ஜெயபால் பேசுறேன், பெரும்புறையில இருந்து. சொல்லுங்க திரு ஜெயபால், உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. சார், இந்த பிரச்சனை சார் பொதுவா நம்ம இலங்கை தமிழர்கள் தான் சொல்றோமே தவிர இலங்கை வாழ் இந்தியர்கள் சொல்றது சார். அது ஒரு பெரிய மைனஸா நான் நினைக்கிறேன் சார். இல்லைங்களா? இலங்கை வாழ் இந்தியர்கள் தானே அவங்க எல்லாம். இலங்கை வாழ் தமிழ்நாட்டோட சேர்த்து ஒதுக்கி விடவா பாக்குறதுக்கு காங்கிரஸ் சர்க்கார். அதே மாதிரிங்க அஸ்ஸாம்ல வங்கதேசத்துல இருந்து வரவங்களுக்கு எல்லாம் வெஞ்சாமலை வீசி வரவேற்குதுங்க. இங்க தமிழர்களுக்கு மட்டும் இப்படி ஓர வஞ்சனை காட்டுறது எந்த விதத்துல சார் நியாயம்? அவங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சு கொடுக்குறாங்க. இங்க இலங்கை வாழ் தமிழர்களுக்கு இந்தியர்களுக்கு எந்த விதமும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. இந்திய காங்கிரஸ் சர்க்கார் ஏன் இப்படி ஓர வஞ்சனையானது? நன்றி திரு ஜெயபால், உங்களுடைய கருத்துக்கு. பண்டாரநாயகா காலத்திலிருந்து சிலோனிலே கொடுமை நடக்கிற பொழுதெல்லாம் இரு கரத்தை விரித்து வரவேற்றதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ் வரலாறு. கப்பலாக அனுப்பியது வரலாறு. கொக்கரித்த ஜெயவர்த்தனாவை, எக்காலமிட்டு சிறுத்த ஜெயவர்த்தனாவை விமானம் அனுப்பி ஜெயவர்த்தனா ஜாக்கிரதை எச்சரித்தது காங்கிரஸ் வரவேற்றார்கள் என்பது மாற்று கருத்தல்ல. தென்னாப்பிரிக்கான பிரச்சனைக்கு ஜவஹர்லால் நேரு தலைமையிலான இந்திய கூட முழுவதும் ஒத்துழைப்பு கொடுத்தது. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் கோர ராணுவத்தின் படியில் இந்த கிழக்கு வங்கத்தை மீட்டது இந்திரா காந்தி தலைமையிலான அரசு. அதில் மாற்று கருத்து இல்லை. வரலாறு நல்ல மறைக்க முடியாது. இந்த நிலைமை என்பது குறித்தான விவாதம். சொல்லுங்க திரு புகழேந்தி. இன்னைக்கு நீங்க முகாம்னு பாத்தீங்கன்னா முகாம்கள்ல அதாவது நண்பர் சொன்ன மாதிரி இந்தியாவுக்குள்ள பல்வேறு வகையான குற்றங்களில் ஈடுபடக்கூடிய வங்கதேசத்தினர், அதாவது கள்ள நோட்டுகள் இந்திய பொருளாதாரத்தில் சீர்குலைக்கிறாங்க. அதே மாதிரி நைஜீரியக்காரர்கள் இந்த போதைப் பொருள் கடத்துறாங்க. ஆனால் அவர்களை கூட இந்த முகாமிலே ஃபாரினர்ஸ் ஆக்டில் வைக்கல, ஈழத்தமிழர்களை மட்டும்தான் வைக்கிறாங்க. ஒரே ஒரு முறை 13 நைஜீரியன்களை வச்சிருந்தாங்க ஓராண்டுக்கு முன்பு. அந்த நைஜீரியர்கள் படுத்திய பாட்டால் தமிழக அரசு அவர்களை உடனடியாக தமிழக அரசின் சொந்த பணம் போட்டு அவர்கள் நைஜீரியாவுக்கு அனுப்பிவிட்டது. ஆனால் ஈழத்தமிழர்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள். 2010 அஹிம்சையான இதே காந்திய வழியிலே தங்களுடைய குடும்பத்தினர் வெளி முகாம்களிலே இருக்கிறார்கள், அவர்களோடு சேர்த்து வையுங்கள் என்று உண்ணாவிரதம் இருந்தார்கள். 2010 பிப்ரவரி 3ஆம் தேதி 100 காவல்துறையை உள்ளே அனுப்பி அவர்களை அடித்து துன்புறுத்தி அவர்கள் மீது ஒரு பொய் வழக்கை போட்டு திரும்பவும் சிறையில் அடைத்தார்கள். அதுதான் தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிற வரலாறு. முகாம்களில் வாக்குறுதி கொடுத்தார்கள், ஆனால் இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை. அது மட்டுமல்லாமல் செந்தூரனை உடனடியாக, அதாவது அடுத்து நாங்கள் வருகிற 6ஆம் தேதியிலே 5ஆம் தேதியிலிருந்து உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கப் போகிறோம் என்று சொன்னதால் இதற்கு செந்தூரன் தான் முக்கியமான காரணம் என்று சொல்லி செந்தூரனை செங்கல்பட்டு முகாமில் இருந்து பூந்தமல்லிக்கு மாற்றிவிட்டார்கள். மாற்றிவிட்டாலும் அவர் தொடர்ச்சியாக 6ஆம் தேதியிலிருந்து தன்னுடைய கோரிக்கையான செங்கல்பட்டு பூந்தமல்லி இந்த 2 முகாம்களும் உண்மையிலே நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள மக்களையும் சரி, நான் அனைத்து கட்சிகளையும் சரி, நீங்கள் மனசாட்சியை சொட்டு பாருங்கள், இது சித்திரவதை முகாம், இது தமிழர்களின் அவமான சின்னம்.
இதை நான் உறுதியாக சொல்வேன். சிங்கள பகுதிகளிலே இருக்கிற முகாம்களை மூடுங்கள் என்று கூறுகிற அரசியல்வாதிகளை பார்த்து சொல்கிறேன், நம்முடைய வீட்டின் அருகிலேயே 2 முகாம் இருக்கிறது. அது மிகவும் ஒரு சித்திரவதை கூடம். நீங்க பூந்தமல்லி அந்த முகாம்னு சொல்ற அந்த சிறையை பார்த்தீங்கன்னா வானம் பார்க்க முடியாதுங்க, எல்லாம் கம்பி வேலி. வெயில் காலத்தில் அனல். நான் அதுக்குள்ள 2001 தொடர்ச்சியாக போனவன். கிட்டத்தட்ட அதுக்குள்ள நான் போனதே 1000 முறைக்கு மேல போயிருப்பேன். நான் அந்த சிறைக்குள்ள இருந்திருப்பேன். அவ்வளவு கொடுமையானது. அது மாதிரி ஒரு சிறையவே எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. அந்த முகாம் என்று சொல்கிறார்களே, 2008 வரை சிறையாக இருந்தது. அது 2008க்கு பின் முகாமாக மாற்றினார்களே, அது மாதிரியான ஒரு சிறை இந்தியாவிலே எங்குமே இல்லை. அதை முகாம் என்று சொல்லி இந்த மக்களை அவமானப்படுத்துகிறார்கள். அந்த முகாம்கள் 2மே தமிழினத்தின் அவமான சின்னம். அதை மூடுவதுதான் அனைத்து கட்சிகளுடைய வேலை. காங்கிரசும் சரி, அனைத்து கட்சிகளும், திமுக, அதிமுக, மதிமுக தான் இந்த போராட்டத்தை இப்பொழுது முன்னணியில் எடுத்திருக்கிறது. அடுத்து நாம் தமிழர் கட்சியின் சீமான் எடுக்க இருக்கிறார். ஆகவே அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த முகாமை மூடுவோம். மற்ற முகாம்களிலே இருக்கக்கூடிய தமிழர்களின் வாழ்வாதாரத்திற்கு என்ன செய்யலாம் என்று அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு இன உணர்வோடு, ஒரு மனிதாபிமானத்தோடு, இன உணர்வு கூட தேவையில்லை, ஒரு மனிதாபிமானத்தோடு அந்த மக்களை எப்படி தன்னுடைய நாட்டிலே குடியுரிமை இல்லாமல் உயிருக்கு ஆபத்தான நிலையில வந்தார்களே, அவர்களை வாழ வைப்பதற்காக என்ன வழி செய்ய வேண்டும் என்று பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. சார், நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சி, நம்மளுடைய விவாதம் வந்து நாள் முழுக்க கூட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கலாம். நிகழ்ச்சியோட நேரமின்மையால நிகழ்ச்சியோட இறுதி கொண்டோம். ஒரு சில வரிகள் சொல்லி முடியுங்க சார். நான் தெளிவாக சொன்னது போல இந்த 2 முகாம்களிலே நடக்கின்ற சித்திரவதைகள் நிறுத்தப்பட வேண்டும். அதில் எந்த வித மனமாச்சரியங்கள் இல்லை. 2வது, அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு முகாமிலே இருப்பவர்கள் ஏன் அங்கிருந்து செங்கல்பட்டுக்கும் பூந்தமல்லிக்கு மாற்றுகிறார்கள் என்பதை உணர வேண்டும். அவர்கள் செய்த தவறை திருப்பி செய்யாமல் தமிழக சர்க்கார் மூலமாக, கோர்ட் மூலமாக தனக்கு விடுதலை வேண்டும் என்று தாக்கல் செய்யலாம். எந்த விதமான ஆச்சரியங்கள் இல்லை. கோர்ட்டிலே தாக்கல் செய்யலாம். தமிழ் பேசுகிற கட்சிகள், காங்கிரஸ்காரனுக்கு தமிழுக்கு சொந்தமில்லை நினைக்கிறாங்க. தமிழை முதலில் அமுல்படுத்தியது காங்கிரஸ் தான். ஆனா காங்கிரஸ்காரங்கள இப்ப மாநில கட்சிகள்லாம் இருக்கு. வைகோ சார் வந்து ஜெயலலிதா அம்மா கிட்ட நட்போடு இருக்கிறார். தாப்பாண்டியன் ஜெயலலிதா அம்மாவை அடிக்கடி சந்திக்கிறார். இவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்கன்னு தெரியல. ஆக முகாம்கள் மூட வேண்டும் என்பது இல்லை. முகாம்களிலே இருக்கிற சித்திரவதைகள் குறைக்கப்பட வேண்டும். அவனை மனிதனாக நினைக்க வேண்டும். அதுதான் இந்திய தேசிய மனிதனாக நினைக்க வேண்டும். சிறப்பு முகாம் வந்து சிறப்பு முகாமாக நடத்த வேண்டும். நன்றி. சண்டமார்தம் செய்கிற சண்ட முகாமாக இருக்கக்கூடாது. இந்த விவாதத்தில் உங்களுடைய பலவிதமான கருத்துக்களை எங்களுடைய அரங்கத்திற்கு வந்து பதிவு செய்து மிக்க நன்றிங்க. வணக்கம். நேரில் மற்றொரு தலைப்புடன் நாளைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.